சமுதாயத்தில் நடக்கிற குற்றங்களையும், தவறுகளையும் பார்த்து பார்த்து நொந்து போயி, வாழ்க்கை சலிச்சு போயி, விரக்தியில இருக்கிற வேலை இல்லாத ஒரு சராசரி மனுஷன், சமுதாய தவறுகள தட்டி கேட்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்? ஒரு நாள் முதல்வர் மாரி, ஒரு நாள் தைரியசாலியா, ஒரு நாள் வீரனா, ஒரு சாதாரண மனுஷன் மாறுனா, சமுதாயத்துல அவனுக்கு என்ன பேர் கிடைக்கும்? என்ன மாதிரியான மரியாதை கிடைக்கும்? அப்படின்றது தான் இந்த படம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, தான் உண்டு, தன் வேலை உண்டு, தன் குடும்பம் உண்டு அப்படின்னு இருக்கிற சராசரி மனுஷனோட சமநிலை தவறுனா என்ன ஆகும் அப்படின்னு வலிமை படத்தோட ட்ரெய்லர்ல ஒரு டயலாக் வரும். அந்த டயலாக் தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த கதைய கேட்டா மாதவன் நடிப்புல வெளியான எவனோ ஒருவன் படமும், விஜய் ஆண்டனி நடிப்புல வெளியான சலீம் படமும் உங்க ஞாபகத்துக்கு வரலாம். ஆனா இந்த படம் வேற ரகம். படத்தோட முதல் சீனே அட்டகாசமா இருக்கும். கதாநாயகனோட முகத்த தாண்டி சுத்தி ரோட்ல நிக்கிற காரையும், அவங்க போடுற கூச்சலையும் காட்டிட்டு, டிராஃபிக்ல மாட்டிட்டு இருக்கிற ஹீரோ கார்ல ஏசி வேலை செய்யாம வேர்வை உடம்புல சொட்ட சொட்ட வெறிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அங்க கதாநாயகன் ஆரம்பிக்கிற ஆட்டம் படம் முடியிற வரைக்கும் நிக்கவே நிக்காது. படத்துல பல காட்சிகள் பச்சை குத்துன மாரி நம்ம மனசுல பதிஞ்சிடுது. கதாநாயகன் கிட்ட முதல்ல பலியாகிற கொரியன் கடைக்காரர். கடைய அடிச்சு நொறுக்கிட்டு வாங்குன சோடாவுக்கு காச வச்சுட்டு போம்போது, "ஏன்யா கடைக்காரன் சேஞ்ச் தானே கேட்டான். இப்படி அடிச்சு நொறுக்கி ஆளையே சேஞ்ச் பண்ணிட்டியே" அப்படின்னு நமக்கே கேட்க தோணும். அடுத்து தேவையில்லாம 2 பேர் வந்து கதாநாயகனோட சூட்கேஸ திருடிட்டு போக பார்த்து, அடி வாங்கிட்டு போயிட்டு, திரும்ப வரும்போது பெரிய கேங்ஸ்டர கூட்டிட்டு வரும்போது, இவங்க சாதா ஆளுங்கல்ல, தாதா ஆளுங்க. இன்னும் 2 சாத்து சாத்து அவங்கள அப்படின்னு நமக்கே சொல்லத் தோணும். இப்படி படத்துல நெறைய காட்சிகள சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு முறை கதாநாயகன் கோபப்படும் போதும், அடுத்து எவன்கிட்ட மாட்டப் போறானோ, எவன போட்டு தள்ளப் போறானோ அப்படின்னு நமக்கு பதறும். ஒரு பக்கம் கோவக்கார ஹீரோ அப்படின்னா, மறுபக்கம் சாந்தமான, அமைதியான போலீஸ். மனுஷன் ஆரவாரமே இல்லாம ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல மிரட்டி, அலட்டிக்காம நடிச்சிருக்காரு. கதாநாயகனா நடிச்சவரோட பேரு மைக்கேல் டக்ளஸ். என்னமா நடிக்கிறாரு இந்த ஆளு! மொத்த படத்தையும் தன்னோட ஷோல்டர்ல சுமக்கிறது இவருதான். இவரோட முகபாவனைகள பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணும். ஒரு சின்ன பூச்சிய விரட்டி விரட்டி அடிக்கிற சீன்லலாம் அவரோட மனமாற்றத்தோட தீவிரம் என்ன அப்படின்னு ஃபேஸ் ரியாக்ஷன்லயே காட்டியிருப்பாரு. கதாநாயகன், அவரோட முன்னாள் மனைவி, போலீஸு, கதாநாயகன் போட்டு தள்ளுற ஆளுங்க அப்படின்னு ஹீரோவ ஃபோக்கஸ் பண்ணியே தான் கதை போகும். கிட்டத்தட்ட 110 நிமிஷம் ஓடக்கூடிய இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ நல்ல வரவேற்பையும் வாங்கி கலெக்ஷன்லயும் நல்ல சக்கப்போடு போட்டுச்சு. படத்தோட டைட்டில் ஃபாலிங் டவுன். கதாநாயகனோட மனச்சரிவு இல்லைன்னா வீழ்ச்சியை குறிக்கிற மாதிரி இருக்கு இந்த டைட்டில். கைதி படத்தை லோகேஷ் கனகராஜ் ஒரே நைட்லயே நடக்கிற மாதிரி கதை எடுத்திருப்பாரு. இந்த படம் ஒரே நாள் பகல்ல நடக்கிற கதை. வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. கண்டிப்பா மிஸ் பண்ணாம எல்லாரும் இந்த படத்தை பாருங்க. எல்லாரும்னா 15, 16 வயசுக்கு மேல இருக்கவங்க மட்டும். ஆபாச காட்சிகள் எதுவும் இல்லைன்னாலும் பேட் வேர்ட்ஸ் படத்துல நிறைய இருக்கு. 1993ல படம் வந்திருந்தாலும் இன்னைக்கு பார்த்தாலும் படம் போர் அடிக்காம த்ரில்லிங்காவே போகுது. படம் தமிழ் டப்பிங்லேயே இப்போ அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் பாருங்க. படம் வேணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட்ல இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.